ஜான் 2024 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ட்ராக் பண்ணி ஏடியா போஸ்டிங் வாங்கியிருக்கிற நம்ம பிந்து மேமை தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே ஸ்கூல் பண்ணீங்க, நீங்கள் எங்கே காலேஜ் படிச்சிங்க, அண்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிந்து தேவயானி. நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான். என்னோட ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா 10th வரை தென்காசியில் தான் படித்தேன். 11th 12th வந்து வீட்டில் வந்து டாக்டர் ஆகணுன்ற எய்மில் வந்து நாமக்கல்ல போய் ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணாங்க எல்லாரும் மாதிரி. அதுக்கப்புறம் 12th ஸ்கோர் கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்ஜினியரிங்கில் ஆக்சுவலி நான் 12th முடிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்து இல்லவே இல்லை. நான் இன்ஜினியரிங் எடுக்க மாட்டேன்றது மாதிரி தான் ஸ்கூலில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் தான் டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியரிங்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. அப்புறம் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே எனக்கு படிக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. அப்புறம் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்ஜெக்டோட நாலேஜும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரணுன்ற மாதிரி எப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னா, என்னோட காலேஜில் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் அப்புறம் கேட் கோச்சிங் அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி சாட்டர்டே அந்த மாதிரி வந்து காலேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் சீனியர்ஸ் வந்து டைரக்ட் சீனியர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து கோச்சிங் போயிட்டு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்டில் வந்து கோச்சிங் போயிட்டு வந்தேன். அவங்க தான் வந்து கேட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி பண்ணணும், அங்கே போங்க, நல்லா இருக்குது, இதில் ஸ்கோப் இருக்குது, பிஎஸ்சிலாம் வரும், அந்த மாதிரி தான் எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் கிளாஸ் மேம் ஞானசுந்தரி மேம், அவங்க தான் வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பெட் மாதிரி தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு வந்து சீனியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட இன்ட்ராக்ஷனே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு செட் ஆஃப் 6-7 மெம்பர்ஸ் வந்து போய் ஒன்றா தான் போய் ஜாயின் பண்ணோம். அது முடிச்ச அங்கே தான் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கலோட சப்ஜெக்டோட டீப் நாலேஜே எனக்கு அங்கேருந்து தான் கிடைச்சது. ஏசா மேம் இல்லை மேடிசியா? ஏஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நம்ம சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆக்சுவலி 2019 பாஸ்ட் அவுட். நான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 6 months வந்து கோச்சிங் போயிருந்தேன். அப்புறம் டிசம்பர் நெக்ஸ்ட் ஃபெப் வந்து கேட் எக்ஸாம். அது முடித்தவொடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பவும் கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டு, கொரோனா பீரியடில் எல்லாமே க்ளோஸு. அந்த 2-3 years அந்த 1.5 years வந்து கம்ப்ளீட்டாக வீட்டில் தான் இருக்க மாதிரி இருந்தது. வீட்டில் இருந்தால் நம்மளுக்கே தெரியும், எக்ஸாம்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணவே இல்லை. அப்போ வீட்லேயும் நிறைய ப்ரெஷர், இதே படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை நாள் இது படிச்சுட்டு இருக்க, பேங்கிங் எக்ஸாம் படிங்க, அப்படி இப்படின்னு நிறைய ப்ரெஷர். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங் போகலாமான்றது அளவுக்குலாம் நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் நம்ம எவ்வளோதான் அடமெண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து ஒரு மாதிரி நம்மளே வந்து புல் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அதெல்லாம் மீறி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இயர்ஸ் இவ்வளோ வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு பாத்தாவே கண்டிப்பாக யாருக்குமே இருக்கவே இருக்காது. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து இப்போ படித்து முடிச்சிருக்கேன். எப்படி? ஓகே மேம், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலுடைய இன்ட்ரோ எப்படி கிடச்சிது, எங்கே பார்த்தீங்க? எனக்கு கொரோனா பீரியட்லேயே நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். சார் வந்து போர்டில் வந்து வாலில் போர்டு வச்சு எழுதியிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் அந்த மாதிரி கிளாஸஸ் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் வீடியோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஆர்பி அப்பவும் வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன், மேக்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து யதார்த்தமாக நான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ஏனே தெரியல. எனக்கு என்ன மாதிரி எந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் அதில் ஆன்சர் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரியான சப்ஜெக்ட் பிடிக்கும். காலேஜ்லையுமே அப்படி தான். அதில் எடுத்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த சிக்னல் ஃப்ளோ அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு அந்த இதெல்லாம். அப்போ உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மாதிரி இருந்தாங்க. எந்த சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கணும், எதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ஃபஸ்ட் சப்ஜெக்டாக சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது தான் நான் அப்போ உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போய் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணேன். எனக்கும் அதை பார்த்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் ஆனேன். ஒரு முக்கியமான தகவல், ஆக்சுவலாக இவங்க சொல்லியே எனக்கு தெரிஞ்ச ஒரு
15 பேர் பக்கமாக இப்போ நம்மகிட்ட கோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. உங்களுடைய அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவலி நான் காலேஜ் முடித்த பிறகு டிஎன்பிஎஸ்சி வரணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால தான் என்னவோ எனக்கு லேக் ஆகிட்டே இருந்ததான்னு என்னன்னு தெரியல. ஜிஎஸ்ல நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப அது முடிச்சப்போ கேட் போகணும், பிஎஸ்சி போகணும், அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஐடியாவில் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் முடிச்சரும் டிஆர்பி வந்தது. டிஆர்பியில் வந்து நமக்கு தெரியும் நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் தான். அப்போ நம்ம கேட் சிலபஸும் இதுவும் சேமாக இருக்க போய் நாங்கள் டிஆர்பி வந்து அட்டன் பண்ணோம். டிஆர்பி முடிச்சப்போ அதில் வந்து ஒரு அரௌண்ட் 15 to 20 மார்க்ஸை வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதாவது கொரோனா பீரியட், அதுவும் நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம வெளியே ஒரு இடத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை செய்யவும் முடியாமல் செய்யணும்னு தோணும், ஆனால் நம்மளுக்கு அது செய்ய முடியாது. அவங்களும் நம்ம செய்யாமல் சரி நான் படிக்கிறேம்மா விட்டுலான்னா அவங்களும் விட்டுருவாங்க. ஆனால் நமக்குள்ளே உறுத்துட்டே இருக்கும், நம்ம இந்த வேலை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து நிறைய இருக்கும். இதே நம்ம வெளியே ஒரு ரூம் எடுத்து அந்த மாதிரி ஸ்டே பண்ணி படிக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும். நான் அது லாஸ் ஆனதுக்கு என்னோட ரீசன், இன்னொரு ரீசன் அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே ஆமாம் டிஆர்பி அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும். நம்ம இங்கே இருக்க போய் தான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலையோ அந்த மாதிரி சொல்லி தோணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கலில் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் வேக்கன்சி இருந்தது. அதுலேயும் 7 வேக்கன்சி தான் இருந்தது. அதுவுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 7 வேக்கன்சியில் எப்படி நம்மளாம் முன்னாடி வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு செல்ஃப் டவுட்டு. அப்போ வந்து ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வேற பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்போ தான் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேற வந்திருக்கோம். அதனால அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. செல்ஃப் டவுட்லேயே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாமலே விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம கேட் சிலபஸ் படிக்க போய் ஜிஎஸ் இல்லாமல் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு அதனால டிஆர்பி அதுக்கப்புறம் டிஎன்இபி சிலபஸ் பார்த்தாங்களும் அதில் வந்து ஜிஎஸ் வந்து இருக்காது, நம்ம டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்கும். அதனால நான் டிஎன்இபியும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்இபி எக்ஸாம் வந்து கொரோனாவால் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் எம்இ கூட வீட்டில் வந்து எவ்வளோ நாள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்இ கூட என்னை ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் எம்இ ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்இபியில் வந்து செகண்ட் டைம் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு 4 months கிட்ட தான் கேப் இருந்தது. அப்போ நம்ம இந்த எக்ஸாம் போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்இ கூட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எம்இ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த 4 months தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் கொரோனா வேவ்ல அதுவுமே கேன்சல் ஆகிட்டு. எனக்கு அது ரொம்ப ஒரு லாஸாக இருந்தது. வீட்டில் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. எம்இ போயும் நீங்கள் அதையும் படிக்கலை, வீட்டில் உட்காந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஒரு மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஎன்இபி இனிமேல் கண்டக்டே பண்ண மாட்டோம், போர்ட் கண்டக்ட் பண்ண மாட்டோம், டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ நாள் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணோமே, நம்ம இதை மட்டும் தான் படித்தோமே, இது வரலேன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பட் இருந்தாலும் சரி நம்ம டெக்னிக்கல் முடிச்சிருக்கோம், ஜிஎஸ் மட்டும்தானே இருக்குது, அதனால நம்ம படிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிஎஸ் படிக்க ஆரம்பித்தேன். அரௌண்ட் 22க்கு அப்புறம் தான் நான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓகே, ஜிஎஸ் வந்து செல்ஃபாக படிச்சிங்களா இல்லை ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் மாதிரி ட்ரை பண்ணீங்களா, ஆஃப்லைன் கோச்சிங் மாதிரி ட்ரை பண்ணீங்களா? ஸ்டார்டிங்கில் ஜிஎஸ் வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. நம்ம எடுத்து பார்த்தோன்னா 10 யூனிட் இருக்கும். நான் 6th to 12th வரை படித்த மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி அது ஃபுல்லாக இருக்கும்போது என்னடா இவ்வளோ காணம் இருக்கேன், நம்ம சிலபஸே நிறைய பெரிய சிலபஸ்ஸு, இதில் இதை வேற நம்ம எப்படிடா கவர் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்டு. அது ஒரு நம்ம டிஎன்பிசி அவங்க கிட்ட நம்ம கேட்டாலுமே அவங்களே சொல்லுவாங்க இது கடல் போல இருக்கும், நீங்க படிச்சு முடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து யூடியூப் சேனல் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கனிமுருகன் சாரோட வீடியோ பார்த்துருக்கேன். ஆமாம், யூடியூப்ல வந்து ஆக்சுவலி பாலிட்டி பார்த்துருக்கேன், ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தவரை நம்ம இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும், தமிழ் மீடியம் வந்து ஓரளவு தமிழ் மீடியத்தில் படிச்சிடலாம்.
பட் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கவே முடியாது. போத் இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து படிக்கும்போது தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப்பில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக்ஸ் வாங்கி அல்லது கொஸ்டின் பேட்டர்ன் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜிஎஸ் ஓவரால் எவ்வளோ ஸ்கோர் இருந்துச்சு? ஜிஎஸ் வந்து அரௌண்ட் ஒரு 55 கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுடைய சஜஷன்? ஆக்சுவலி ஜிஎஸ் வந்து ஈஸி. இப்போ எனக்கு நான் படிச்சு முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஜிஎஸ் வந்து ஓகே தான், நம்ம ஸ்கோர் பண்ணிடலான்னு தான் எனக்கு தோணுது. எப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்களே, அந்த 100 கொஸ்டின்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூட் தான் இருக்கும். அந்த ஆப்டிடியூட் வந்து நான் ஃபாலோ பண்ண சேனல் வந்து AIMTNன்ற கவர்மெண்ட் சேனல் தான். நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த அதில் குரூப் 1 மேக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க சம்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலுமே நம்ம புக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்றதும் எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் அதில் பார்க்க போய் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதில் இருக்க சம்ஸு அங்கே வந்து எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டாங்கன்னா எத்தனை மெத்தட் இருக்குன்றபடி இது டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு எல்லா சம்ஸுமே வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்ஸ்குள்ள ஹோம்ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பிடிஎஃப்லேயே வந்து இருக்கும். நம்ம வீடியோவும் பார்த்துக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நம்ம ஹோம்ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேக்ஸ் மேக்ஸுக்குன்னே சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். எனக்கு ஆப்டிடியூட் 25 மார்க்ஸில் நான் அரௌண்ட் 22, 23 வந்து போட்டது வந்து அந்த சேனல் ஃபாலோ பண்ணி தான் நான் போட்டேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து முடிஞ்சா நான் ஷேர் பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஓகே சார். வேற ஒரு ஜிஎஸ் கனிமன் சார் இந்தியன் பாலிட்டி லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா? ஆமாம் சார். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனல்லே வந்து பாலிட்டி வந்து ரொம்ப நல்லா நடத்திருப்பாங்க. பாலிட்டி அப்போ நம்ம புக்கை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ யூனிட் 4, 8, 7 INM அதெல்லாம் வந்து நம்ம புக்கில் எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 7th கொஞ்சம் இருக்கும், 8th கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த சேனலில் வந்து அந்த டாபிக் கீழே என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே சேர்த்து தான் அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் லெக்சர் நோட்ஸ் எடுத்துட்டு இதுக்கு சம்மந்தமான கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த டாப்பிக்கே கவர் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் டாபிக் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட் வந்து எனர்ஜி வந்து அது கொடுக்கும். இந்தியன் பாலிட்டி நம்ம கனிமன் சார் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ஐஎன்எம்மே சார் வந்து பண்ணிருக்காங்க. இந்தியன் ஹிஸ்டரியுமே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க எல்லாம் போட்டுருக்காங்க. ஓகே, அப்ப இந்த லெக்சர்ஸ் எல்லாமே நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறலாம். ஆனா லென்த்தியா இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வெளிய ஆமா, சுரேஷ் அகாடமி அவங்களோடது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இதே வந்து ஷார்ட் ஃபார்ம்லயும் சில யூடியூப்ல வந்து போடுறாங்க. நீங்க AIMTN சேனல் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்கே 1 hour 15 minutes அந்த மாதிரி தான் வந்து டாபிக் கவர் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நமக்கு நோட்ஸ் எடுக்கவும் நல்லா இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 month or 2 months வந்து எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் ட்ரிபிள்இக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் இதை பற்றி? 2 months கவர் பண்ணிட முடியுமா? 2 months கவர் பண்ண முடியாது என்னை பொறுத்தவரை. அப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் மேட்டாப்ல இருக்க அந்த இதை மட்டும் கிராஸ்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நான் வீட்டில் வந்து அரௌண்ட் 8 to 9 hours per day வந்து எப்போவுமே படிப்பேன். மார்னிங் வந்து எனக்கு ஒரு 5 இல்லைன்னா 6க்கு நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு புக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 hours இல்லைன்னா 2 hours அது அந்த புக்கில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு பின்னாடி அந்த டே ஃபுல்லாக நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு புக் எடுக்கவே எனக்கு தோணும். நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புக் எடுக்க கூட அந்த நாள் வந்து ஓடவே ஓடாது. இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் மட்டும் எவ்வளோ நாள் கவர் பண்ணியிருப்பீங்க? எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் 1 weekல வந்து என்ன பண்ணேன், சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவேன். டாப் டு பாட்டம் என்னென்ன டாபிக் இது இருக்குன்றத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேங்க்ல ஒவ்வொரு சம்மும் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், IAS கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நம்ம டெக்னிக்கல் பொறுத்தவரை சம்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு நோட் எப்போவுமே என் கையில் நோட்டும் பென்னும் வந்து எப்போவுமே இருக்கும். சம் சால்வ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதை நடுவில் போர் அடிக்கும் போது வந்து நான் வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பேன்.
அதிகமாக டைம் எடுத்த ஒரு சப்ஜெக்ட்னா என்னது? எனக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ். நான் எதிர்பார்த்த ஆன்சர் தான். பவர் சிஸ்டம்ஸ்? பவர் சிஸ்டம் மிஷின்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது கொஞ்சம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு மாதிரி சிக்கா இருக்கும். ஆமா, பவர் எலக்ட்ரானிக் ஃபார்முலா மாதிரி இருக்கும். நம்ம ஃபார்முலா வேவ் ஃபார்ம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆல்பா 30 டிகிரிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், 60 டிகிரிக்கு இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த சம்ஸ்ல போடுறப்ப கரெக்டா ஆன்சர் வரவே வராது. நான் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுக்குமே 2-3 நோட் போட்டு ஸ்டார்டிங் எனக்கு ஒன்று தெரியல அப்படின்னா நான் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வருவேன். நடுவுல இருந்து எப்பவுமே போகவே மாட்டேன். பவர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஒரு 2-3 நோட் போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எழுதிட்டே இருப்பேன். அது கண்டினியூஸா டச்லேயே இருந்தா மட்டும்தான் அது என்ன ஓரளவுக்கு மண்டையில நிக்கிற மாதிரி இருந்து. இல்லை, அது உண்மைதான். பவர் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷன் கிளாஸ் போட்டிருக்கோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் கிளாஸ் மட்டுமே எனக்கு ஒரு 8 to 10 லெக்சர்ஸ் பக்கமாக போச்சு. அது ரிவிஷன் ஆக்சுவலாக. அது வேவ் ஃபார்ம் மட்டும் போட்டு சும்மா அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கே அவ்வளோ அதை டிரைவ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் எல்லாமே. அது கொஞ்சம் டஃப் தான். ஆனால் பவர் எலக்ட்ரானிக்ல சைக்ளோ கன்வெர்ட்டர் நல்லா இருக்கும். பக்கு பூஸ்ட் அது வந்து ஈஸியாக சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை JSMS அகாடமி. JSMS அகாடமி அப்படிங்கிறது TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் TRB பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரியான தமிழ்நாடு லெவல் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான எக்ஸாம்ஸுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ், ஜாபுக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே அவங்களுக்கு உகந்த நேரத்தில் படிக்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நாங்கள் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே வந்து ஆன்லைன் மூலியமாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போது 5000 rupeesக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். டெஸ்ட் சீரியஸ் இப்போதைக்கு 1500 rupeesக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரைஸ் ஹைக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ கோர்ஸ் 7000 rupeesக்கும் டெஸ்ட் சீரியஸ் 2000 rupeesக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் எங்களுக்கு ஏப்ரல் 5க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து சம்பளம் வரும், ஸோ ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எங்களுடைய வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய பெய்ட் கோர்ஸில் ஒரு சில போர்ஷன்ஸ் நாங்கள் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 500+ ஹார்ஸ் வீடியோ கோர்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட், 5000+ ப்ராப்ளம்ஸ் பக்கமாக நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். நடத்தக்கூடிய மெத்தட்ஸ் கன்வின்சிங்காக உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களுடைய கிளாஸஸை பார்த்துட்டு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்லேயே வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ்க்கான டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பேக் வந்து 0 rupees கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட் வந்து கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் டெஸ்ட்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அகாடமிக்கு நம்ம அகாடமிக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம்? ஆக்சுவலாக டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர் தான் வருமா கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இந்த ஃபீச்சர் வரும் 1500 rupeesக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000+ கொஸ்டின்ஸ் பக்கமாக அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். 2 subjects காம்போ, 4 subjects காம்போ, 8 subjects காம்போன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மற்ற அகாடமியில் பார்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட் மட்டுமே தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட் டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது உங்களுக்கு 6 monthsலேருந்து 8 months வரைக்கும் தான் வேலிடிட்டி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் 1 year வேலிடிட்டிக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ கோர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாம் போக உங்களுக்கு டெஸ்ட்டில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆர்வமாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்து டிசி மிஷின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் இண்டக்ஷன் மிஷின்ஸ் இது 3 ஓகே. ஸ்பெஷல் மிஷின்ஸ் வரும்போது நான் கொஞ்சம் லேக் ஆவேன். ஷேடட் போல் மோட்டார்ஸு, ஹிஸ்டரிஸ் மோட்டார்ஸு அதெல்லாம் வரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வைண்டிங் இல்லை, நான் வைண்டிங், ஸ்டேட்டர் இல்லை, ரோட்டார் இல்லை, அந்த மாதிரி தான் வரும். அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்ட்டில் வந்து நான் கொஞ்சம் லேக் ஆவேன். நான் இன்னும் ஸ்பெஷல் மிஷின்ஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணல. சீக்கிரமே நடத்தி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். அது நானும் என்னுடைய பெய்ட் கோர்ஸில் ஒன்றும் ஆட் பண்ணல. ஓகே, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கோர்ஸ் இருக்குல்ல மேம், அது வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணீங்க? ரினியூவபிள் எனர்ஜி அது வந்து ஆக்சுவலி என்ன நம்ம படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோவா வந்து டீப்பாக வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம படிச்சிருப்ப இருந்தது சோலார் பேட்டரிஸு, சோலார் செல் அந்த மாதிரி தான் அந்த சிலபஸ்லேயும் வந்து இருக்கும். அதுக்கு வந்து யூடியூப் சேனலு, அப்புறம் பிடிஎஃப் ஒரு புக் பிடிஎஃப் வச்சுருந்தேன். அந்த பிடிஎஃப் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அகாடமியில் வந்து புதுசாக டாபிக் வந்ததுனால அவங்க வந்து அதுலேருந்து கிளாஸஸ் நடத்துனாங்க. அது மூலயமா தான் வந்து எனக்கு ரினியூவபிள் எனர்ஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. ரினியூவபிள் ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் பக்கமாக ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போதெல்லாம் வந்து நியூ டெல்லியில் டைம் இந்த டைம் இருக்குது, இப்போ இந்த ஜோனில் எப்படி இருக்கும், சன் எந்த டைரக்ஷனில் இருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் படிக்கிறப்ப கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது.
நம்ம வந்து இப்போ சோலார் செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் வந்து எப்படி மேடாக இருக்கு, அதோட ஆங்கிள் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ரொம்ப டீப்பாக அந்த மாதிரி எதுவுமே படிக்கவே இல்லை புது சிலபஸ்ன்றதுனால. அந்த மாதிரி ரினியூவல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண டஃப்பாக தான் இருந்தது எனக்கு. சொல்ல போனால் அது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்புறம் அது பேஸ் பண்ணி வரும்னு சொல்லுவாங்க. இப்போது ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் கோர்ஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசெண்டாக வரக்கூடிய டாபிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி அங்கே இங்கேன்னு எடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் ப்ராப்பராக இல்லை. ஸோ எல்லாமே நம்ம எடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற டெக்னாலஜி என்னென்ன இருக்குது. ஐஐடியில் கூட வந்து ஒரு ஒரு லெக்சர் நான் பார்த்தேன். அந்த கோர்ஸ் NPTEL நான் ரெஃபர் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அப்படியே அங்கேன்னு எடுத்து தான் கவர் பண்ணேன். அப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், மெஷர்மெண்ட், மற்ற சப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் எப்படி கவர் பண்ணீங்க? மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சைடில் இருக்கிறது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். என்னது அந்த வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், அதில் இருக்க சம்ஸு, ரேஞ்ச் மாறும்போது என்ன மாதிரி வேல்யூ வரும், அந்த மாதிரி இருக்கிறது ஈஸியாக படிச்சிடலாம். இதே எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், CRO, அதுக்கப்புறம் ரெக்கார்டர், XY ரெக்கார்டர், அந்த மாதிரி வரும்போது நம்ம தியரி கான்செப்ட் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து ப்ராப்ளமேட்டிக் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரை நீங்கள் எந்த டாப்பிக்குமே ஒமிட் பண்ணாதீங்க சிலபஸில் இருக்கிறது. ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியவே இல்லைன்னாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக டீப்பாக படிக்கலனாலும் அது என்ன சொல்லுது, என்னென்ன இருக்குன்றத காம்போனன்ட்ஸ் ஆச்சு மேட்டாப்பில் தெரிகிற மாதிரி எல்லாமே கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. நம்ம ஒரு எது நம்மளுக்கு தெரியலன்னு விட்டுட்டு போவோமோ கரெக்டாக அதுலேருந்து தான் கேட்பாங்க. அதனால இந்த சிலபஸ்ல எந்த டாபிக்குமே இது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கவே இல்லைன்னாலும் அதை என்ன மாதிரி கண்டென்ட்ன்றதை ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டாச்சு போயிருங்க. ஓகே, டெஸ்ட் சீரியஸ் பற்றி பேசலாம். டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆக்சுவலி டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் சீரீஸும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம டெஸ்ட் போட தான் நம்ம டெஸ்ட் போடும்போது டைமிங் வச்சு போடுவோம். அப்படியே போட தான் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியலை, எதனால் முடியலன்றது வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக தான் நமக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்காண்டி டவுன் ஆகாமல் அது முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டாபிக்ல ஏன் நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுலேயே இருக்க சம்ஸ், இப்போ ஒரு சம்ஸ் வந்து நம்ம மிஷின்ஸ்லேயே ஒரு சம் வந்து இப்போ நம்மளுக்கு EMF எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அந்த சம்ஸோட மாடலை பார்த்துட்டு ஒரு 10 சம்ஸ் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் சீரீஸில் இருக்க கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வெளியே நம்ம ரியலில் அந்த கொஸ்டின் வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சஃபர் தான் ஆகும். அதனால அந்த முடிஞ்ச அளவு டெஸ்ட் சீரீஸில் இருக்க கொஸ்டினை கரெக்ஷன் பார்த்துட்டு அதை எப்படி படிக்கணுன்றதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வெளியே வரதான் செய்யும் நம்ம ரியல் கொஸ்டின் பேப்பரில். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா நம்ம மேக்ஸ் போடுற மாதிரி தான். என்னோட வே ஆஃப் அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து ஒரு மாதிரி இருக்கும். மேபி நான் அப்ரோச் பண்ண வே வந்து கொஞ்சம் லென்த்தியாக கூட இருக்கலாம். இதே நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸ்ல வந்து அந்த கொஸ்டின்குள்ள ஆன்சர் பார்க்கும்போது உங்களோடது வந்து ஈஸியா இருக்கலாம். அப்போ வந்து உங்களோட அடாப்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு வே ஆஃப் திங்கிங், இந்த மாதிரி கூட நம்ம திங்க் பண்ணலாமோ, இந்த மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அப்பதான் வந்து நியூவா வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா டீட்டெயில் சொல்யூஷன் வந்துட்டு அதிலே கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்தோம் ஸ்டார்டிங்கில் ஒரு சில டெஸ்ட்லாம் ட்ரை பண்ணோம். அதில் வந்து வீடியோ சொல்யூஷனில் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அது நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ வீடியோ சொல்யூஷனாக கொடுத்தா என்னங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது சொல்லப்போனால் ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு 5 to 6 நியூமெரிக்கல் கொஸ்டின் கொடுக்கணும்னு வைங்களேன், அதுக்கு நம்ம தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 20 minutes பக்கமாக அதுக்கே போயிடணும் வைங்களேன். அது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்தாலும் எனக்கு என்னென்னா அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா பண்ணலாம், அது நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணலாம். நான் கண்டிப்பா வீடியோ சொல்யூஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு காம்போ டெஸ்ட் 2 சப்ஜெக்ட் கம்பைனிங் அந்த மாதிரி இருக்க டெஸ்ட்லாம் வந்து ரிவிஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் அந்த டாப்பிக்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ 2-3 சப்ஜெக்டை வந்து சேர்ந்து நம்ம ஒன்றா போடும்போது நம்ம மைண்ட் வந்து அந்த சப்ஜெக்டில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஸ்டின் பேப்பரில் வந்து 10 யூனிட்ஸும் சேர்த்து தான் இருக்கும். நம்ம மைண்ட் அப்போ தான் வந்து சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் வேரி ஆகி திங்க் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம 2 சப்ஜெக்டாக பண்ணுறோம், அப்புறம் 4 சப்ஜெக்டாக பண்ணுறோம், அப்புறம் 8 சப்ஜெக்டாக பண்ணுறோம், அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டாக போகும்போது ஈஸியாக இருக்கும். அது ஒரு மாதிரி கேமிஃபை ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அதை நம்ம பண்ணோம்.
அது நான் இன்னும் 4 சப்ஜெக்ட் டு 8 சப்ஜெக்ட் நான் இன்னும் ட்ரை பண்ணல, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதுவும் பண்ணலாம். ஓகே, டெஸ்ட் பேட்ச் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓவரால் ரிவ்யூ என்ன எங்களோடது? எனக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்தது. கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதே மாதிரி வீடியோ சொல்யூஷன்ஸ் அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்தது. நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அகைன் டெஸ்ட் போடுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே மேம், ஆக்சுவலாக இவங்களுக்கு டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம நியூமெரிக்கல் தியரி கொஸ்டின் கம்மியாக வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு இந்த டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் ஏடி போஸ்டிங் வாங்கிட்டீங்க, குரூப் 1 A லெவல் போஸ்டிங் பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த லெக்சராக போகணும் அப்படிங்கிற எய்ம் இப்போயும் இருக்கா? பண்ண ஐடியா இருக்கா ஃப்யூச்சரில்? எனக்கு வந்து இருக்குது சார். ஆக்சுவலி காலேஜ்லேயே வந்து ஏதோ பிபிடி ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாலண்டியராக வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு டீச்சிங் ஃபீல்டில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட். என்னோட அம்மா வந்து ஆல்ரெடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு அந்த ஃபீல்டில் எனக்கும் போகணுன்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்தராக டிஆர்பி வந்தாலும் நான் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவேன். ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஜென்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1% எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு 3% எஃபர்ட் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக போடுற மாதிரி தான் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம் என்னை விடுங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸே ஓகேம்மா நீ படித்து நீ இன்னொரு வேலைக்கு வா அப்படி நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சொசைட்டி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க சொசைட்டி போடுற ப்ரெஷர், பேரண்ட்ஸ் மேலே போடுற ப்ரெஷர் வந்து அதை நம்ம மேலே தான் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லோ ஆகி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நானே வந்து நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா 19 வந்து முடிச்சுட்டேன். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் ப்ரிப்பரேஷனில் தான் வந்து இருந்திருக்கேன். மேரேஜ் ப்ரெஷர் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து ஹேண்டில் இன்னும் படித்து நீங்கள் ஒன்றும் போகவே இல்லைல்ல, மேரேஜ் கட்டி கொடுத்துட்டா போதும், இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் சொசைட்டி வந்து சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து உங்களை வேறு மாதிரியும், எனக்கு அப்போவே தெரியும் நீ நல்லா படிச்சுட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்களே பேசுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்காண்டி போய் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கில்ட்டினஸ் வந்து தனக்குள்ளே வந்துடும். அதனால எப்போவுமே வந்து ட்ராப் பண்ணிடாதீங்க, ப்ரிப்பரேஷன் வந்து போட்டுகிட்டே இருங்க. ஈவன் மேரீட் ஆனவங்களும் சரி, வீட்டில் வந்து ப்ரெஷர் இருக்குது, வீட்டில் படிக்க விடலைன்றதுனாலும் எப்போ டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் படிங்க. ஒருவேளை மார்னிங் டு நைட் வரை எனக்கு ஃபுல்லாக வீட்டில் ஒர்க் இருக்குது, படிக்கவே முடியலன்னா அவங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே நீங்கள் உங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஜாப்ல போய் உட்காரும் போது தான் நம்மளோட பவர் நமக்கே வந்து தெரியும். நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னதான் மற்றவங்க வந்து இருந்தாலும் நம்ம தான் வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் டவுட் பண்ணிட்டு விட்டுட்டே இருக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம். ஆக்சுவலி லேடிஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்ம இப்போ படிக்காமல் விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் மேரேஜ் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீ வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு யாரும் நம்மளை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. அது லைஃப் வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கோமே, எந்த எக்ஸாமும் வரவே இல்லையே, வேக்கன்சி கம்மியாக இருக்கும்போது நம்மளே விட்டுட்டு போயிடலாமான்னு எனக்கு நிறைய தோணியிருக்கு. பட் இருந்தாலும் நான் உள்ளே வந்துட்டேன். என்னோட 2 இயர்ஸ் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதை நான் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாதுன்றதுனாலே நான் அதிலே ஸ்டில் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் உன்னோட லாஸ்ட் எக்ஸாம், இதுக்கு மேலே வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் உனக்கு டைம் கொடுத்துட்டோம், இனிமேல் டைம் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அம்மா கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். லாஸ்ட் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் SSCJE வந்தது, அதுவுமே வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டு. முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதினேன், அதுவுமே எனக்கு கிளியர் ஆகிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஒரு எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லா எக்ஸாமுமே உங்களால் கிராக் பண்ண முடியும். அதுதான் ப்ரிப்பரேஷன், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க். மற்றவங்களுக்காக வந்து உங்களோட எய்மை, ட்ரீமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. எனக்கு எப்போவுமே என்ன ப்ராப்ளம்னாலும் உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்களே மோட்டிவேட் ஆகிக்கோங்க. நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். தென்காசி டாப் ஆகாஷ் அகாடமி சார், அப்புறம் சுரேஷ் அகாடமி சார்ஸ், அந்த மாதிரி மோட்டிவேஷன்
அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். அதுவே நமக்கு ஒரு மாதிரி பூஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நமக்குள்ளே நம்மளால முடியும், நம்ம இந்த ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ காண முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாராக இருந்தாலும், நாட் ஒன்லி ஃபீமேல், எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு நோட் மாதிரி போட்டுட்டு இன்னைக்கு இன்னென்ன டாபிக் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அன்னென்ன டேக்கு அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிற மாதிரி பாருங்கள். அது கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க அதை வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நோட், ஒரு 2 இல்லைன்னா 3 ஷீட்ஸில் வந்து ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதோட கீவேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ஒரு டைம் எடுத்த நோட்ஸே பார்த்துட்டு நம்ம செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த நோட்ஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதில் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸ்லேயே வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் டே ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சப்ஜெக்டாக 1 மந்த் இல்லைன்னா 1 வீக் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம எல்லா நோட்ஸும் எடுத்து நம்மளால பார்க்க முடியாது, நம்மளுக்கு சுத்தமாக டைம் இருக்கவே இருக்காது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தா தான் நமக்கு படித்தோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கும். பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 இருக்க சிலபஸில் இருக்க எல்லா யூனிட்டுக்குமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக உள்ளே போய் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் ஒரு டாப்பிக்கே முடிக்கலனாலும் நம்ம இதை படிச்சிருக்கோம், நம்மளால அந்த கொஸ்டினை எந்த மாதிரி வந்தாலும் அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அப்போ வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் போய் அது கிராக் பண்ணிடலாம். நிஜமாக எக்ஸாமில் அந்த டாபிக் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த டாபிக் என்னன்றது கூட தெரியாது. ஆனால் நீங்கள் அது கூட லிங்க் வந்து உங்களுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் ஒரு 5 பேர் பக்கமாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் சில ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் ஒரு 270 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி பார்டரில் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, பிந்து மேமை வந்து நான் கூகுள் மீட்டை இன்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா அவங்களோட? கண்டிப்பாக சார், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. சூப்பர் மேம். ஏன்னா ரொம்ப அவசியம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒருத்தங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து குவிட் பண்ண போகிற அளவுக்கு போய் ஒரு வழியாக இப்போது ரீசெண்டாக வந்து எக்ஸாம்ஸில் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களையும் நம்ம கூடிய சீக்கிரம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ மென் ஆஸ்பிரண்ட் கூட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் விமன் வரும்போது அவங்க வந்து ஃபேமிலியும் பார்க்க வேண்டியிருக்கும். அதனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளால் விவரிக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கலாக கஷ்டப்படுறோம் மென், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு அது வந்து எமோஷனல் லேபரை பற்றி கூட ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. நீ என்னனால ரொம்ப அருமையாக இருக்கும். உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? ஆமாம், நான் ஐஏஎஸ் வந்து 1 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐஏஎஸ்ல வந்து அந்த நான் டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்விரான்மெண்டல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் சரி அதை விட்டுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே வந்து இந்த இன்ட்ராக்ஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நாளைக்கு எங்களோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுடைய சக்ஸஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். எஸ், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம்.